எங்களோட ராணுவத்தை உனக்கு எதுக்கு தரணும்? ட்ரம்புக்கு செருப்படி கொடுத்த இங்கிலாந்து. உலக நாடுகளிடம் மரியாதை இழந்த அமெரிக்கா. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் பிரிட்டன் தனது ராணுவத்தை ஈரானுக்கு அனுப்பாது என்றும் இந்த மோதலில் நேரடியாக தலையிடாது என்றும் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அதிரடியாக அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் நடத்தி வரும் தாக்குதல் ஒரு மாதத்தை கடந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையால் உலகில் பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றன. ஹார்முஸை ஈரான் திறக்கும் பட்சத்தில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பிரிட்டன் தனது ராணுவத்தை ஈரானுக்கு அனுப்பாது என்றும் இந்த மோதலில் நேரடியாக தலையிடாது என்றும் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அதிரடியாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய பிரதமர் ஸ்டார்மர், இது எங்கள் போர் அல்ல. இந்த மோதலில் நாங்கள் இழுக்கப்படுவதை விரும்பவில்லை. ஈரானுடன் போரிடுவது பிரிட்டனின் தேசிய நலனுக்கு உகந்தது அல்ல. தங்கள் நாட்டு வீரர்களை போர்க்களத்திற்கு அனுப்ப போவதில்லை. ஈரானுடனான போரினால் ஏற்படும் எரிபொருள் விலை உயர்வு போன்ற பொருளாதார தாக்கங்களை சமாளிக்க பிரிட்டன் தயார் நிலையில் உள்ளது என கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் நேச நாடுகளின் ஆதரவை எதிர்பார்த்து வரும் நிலையில் பிரிட்டனின் இந்த விலகல் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இதன் மூலம் டொனால்டு ட்ரம்பை ஒரு ஆளாகவே பிரிட்டன் மதிக்கவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணியாமல் தனது நாட்டின் பொருளாதார பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பதாக ஸ்டார்மர் காட்டியுள்ள இந்த துணிச்சல் ஐரோப்பிய நாடுகளில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.